مالك رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا تباغضوا ولا تحاسدوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا ولا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தபாகது, கோபம் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள். வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் போராமை கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் புறக்கணித்து செல்லாதீர்கள். வகூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களாக நீங்கள் ஆகுங்கள். இஹ்வானன், சகோதரர்களாக ஆகுங்கள். வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாத்தின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் வெறுக்கித்து இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அது ஹலால் இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தி முஸ்லிம்ல 5001வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு இந்த சமுதாயத்திற்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார்கள். எப்படி சமுதாயத்திற்கு மத்தியில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுரை தான் இந்த செய்தி. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள் என்று முதலாவதாக சொல்கிற 3 பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது ஒரு தீய பண்பு என்னவென்றால் தபாகது, ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்வது. இந்த கோபம் என்ன செய்யும் என்றால் ஒரு மனிதனை பழிவாங்க துடிக்கும். ஆரம்பத்தில் ஒரு கோபமாக இருக்கும், அது பிறகு என்ன செய்யும், அந்த கோபம் அதிகமாக அதிகமாக அந்த மனிதனை பழிவாங்க வேண்டும் என்ற நிலைக்கு அவனை தூண்டிவிடும். அதனால் நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். கோபம் கொள்வதனால் ஒரு பலனும் இல்லை. யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் வென்றுவிட முடியாது. உங்களுடைய ஆற்றலோ அதிகாரமோ எதுவும் அங்கு நடக்கப் போவதில்லை. ஆகையினால் ஒருவர் மீது கோபம் கொள்வதனால் என்ன பயன், என்ன பலன் இருக்கின்றது? எனவே நீங்கள் ஒருவரை என்ன செய்ய வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம். இந்த கோபம் பழிவாங்கும் எண்ணத்தை தூண்டிவிடும் அப்படிங்கிறத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஒரு தீய பண்பு, இது சமுதாயத்துக்கு மத்தியில் நடந்து கொள்ள வேண்டிய அந்த பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். இது இருக்கக்கூடாது ஒரு மனிதனிடத்தில். அடுத்து இரண்டாவதாக போராமை கொள்வது. இந்த போராமை என்பது ஒரு மனிதனுடைய ஒரு பதவியை வைத்து, இவருக்கு இவ்வளவு பெரிய பதவியா, இவரெல்லாம் ஒரு ஆளு, இவருக்கு இந்த மாதிரி முத்தவல்லி பதவி, நாட்டாம பதவி, பிரதமர் பதவி, இப்படி என்ன செய்வது, அதாவது போராமை கொள்வது. இந்த போராமை கொள்வதில் தவறு இல்லை. எப்ப அதே நிலைக்கு நாமும் வர வேண்டும், அது முயற்சி செய்யலாம். முயற்சி செய்வதிலே குற்றமில்லை. ஒருவரிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கின்றது, ஒரு இடத்தில் கல்வி அதிகமாக இருக்கின்றது, ஒருவர் நல்ல பதவியில இருக்கின்றார், அந்த பதவியை பார்த்து போராமை கொள்ளக்கூடாது. அந்த கல்வியை பார்த்து, செல்வத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது, வார ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் போராமை கொள்ள வேண்டாம். அதே நிலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த நிலைக்கு முயற்சி செய்தால் அல்லாஹ் உங்களையும் அந்த நிலைக்கு என்ன செய்வான், கொண்டு வந்து விடுவான். காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லுகின்றான், எல்லாம் முயற்சி தான். ஒரு மனிதன் சாதாரணமா பிறந்த உடனே பெரிய பதவிக்கு வந்துட முடியாது. அவன் பல்வேறு முயற்சிகள் செய்து பல சிரமங்கள் பட்டு பல அவமானங்களை தாங்கித்தான் அந்த ஒரு நிலைக்கு அவன் வந்திருப்பான். அதே போன்று ஒரு மனிதன் செல்வ நிலைக்கு வருகின்றான் என்றால் சாதாரணமாக வந்துவிட முடியாது. அவன் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள், இவைகளெல்லாம் சந்தித்து அதற்கு பின்புதான் அவன் என்ன செய்வான், ஒரு உயர்ந்த நிலைக்கு அவன் வருவான். அந்த செல்வமாக இருந்தாலும் சரி. அதே போன்று கல்வி என்பதை சாதாரணமாக நினைத்து விட முடியாது. அந்த கல்விக்காண்டி அவன் சிறு வயதிலிருந்து எடுத்த அந்த கஷ்டங்கள், பல்வேறு போராட்டங்கள், அடிதடிகள், பல அடிகள், பல அவமானங்கள், பல திட்டுக்கள், இவைகள் எல்லாம் தாங்கித்தான் அவன் அந்த நிலைக்கு வந்திருக்கின்றான். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பெரிய கலெக்டராக இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு பள்ளியுடைய ஆசிரியராக இருக்கின்றார் என்றால் அது சாதாரணமாக உடனே வந்து விட முடியாது.
அவர் ஆசிரியரிடத்திலே பயின்று மண்டியிட்டு அவர் சொல்லுவதெல்லாம் கேட்டு அது நமக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவைகளெல்லாம் கேட்டு தாங்கி இப்படித்தான் நீ நடக்க வேண்டும், இப்படித்தான் நீ பேச வேண்டும், இதைத்தான் நீ பேச வேண்டும், இதை நீ பேசக்கூடாது, இதைத்தான் நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்ற பல்வேறு அறிவுரைகளை எல்லாம் அவர் வாங்கி அதற்கு பின்பு அதை உள்வாங்கினதற்கு பின்பு அவர் அடைகின்ற நிலை இருக்கின்றதே, அது கல்வியினால் ஏற்படக்கூடிய பலனாக இருக்கின்றது. இப்படி ஒரு மனிதருக்கு கல்வியினாலோ அல்லது ஒரு பதவியோ ஒரு செல்வமோ சாதாரணமாக வந்துவிடப் போவதில்லை. அவைகள் எல்லாம் பல்வேறு சிரமங்களுக்கு பின்னணியில் அது வந்திருக்கின்றது என்பதை உணர வேண்டும். ஆகினால் இது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், போராமை கொள்ள வேண்டாம். அதே நிலைக்கு நீங்கள் வரவதற்கு முயற்சி செய்யலாம். வல்லை சென்சானி இல்லாமசா, மனிதன் முயற்சி செய்தார் அன்றே அவனுக்கு வேறொன்றும் இல்லை. அவனுடைய முயற்சிக்குள்ளான பலனை நிச்சயமாக அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ் ஒரு அருள்முறையிலே குறிப்பிடுகின்றான். ஆகையினால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், போராமை கொள்ள வேண்டாம். அதற்கு அடுத்து ஒருவரை ஒருவர் புறக்கணித்து செல்ல. அவன் இவரெல்லாம் ஒரு ஆதி இவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோமா? இதுதான் இந்த ஆரம்பத்துல கோபம், அதற்கடுத்து போராமை, அதற்கடுத்து அந்த மனிதரை புறக்கணிக்கிறது. எவ்வளவு அழகா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவுரை சொன்னான்னு பாருங்க. ஒரு மனிதர் நீங்கள் ஒருவர் என்ன செய்யலாம், கோபப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவர் நம்மை விட ஒரு ஒரு செல்வத்திலேயோ கல்வியிலேயோ அல்லது பதவியிலேயோ சாதாரண ஒரு மனிதராக தெரியலாம். அதற்காக நீங்கள் அவரை நீங்க என்ன செய்வது, புறக்கணிக்க கூடாது. நம்முடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டிருக்கிறார் என்பதற்காக அவரை புறக்கணித்து செல்லாதீர்கள் அப்படின்னு இந்த 3 விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு முத்தாய்ப்பாக சொல்கின்றார்கள். கூனை இபாதல்லாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு செல்வம் வந்தது, ஒரு செல்வம் வராதது, காசு வந்தது, பணம் வந்தது வராதது, ஒருவருக்கு ஏழ்மை வருவது, ஒருவன் உயர்ந்த நிலையை அடைவது, இவையெல்லாம் நீங்க உங்களால் உருவாக்கப்பட்டவைகள் அல்ல. நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் யாருக்கு என்ன நாடுகிறார் அதை தருகின்றான். அதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், போராமை கொள்ள வேண்டாம், யாரையும் புறக்கணிக்க வேண்டாம். இஹ்வானா, சகோதரிகளாக இருங்கள். அப்படி அருமையான ஒரு அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இவைகள் எல்லாம் விட்டு முதலில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நினையுங்கள். அதற்கடுத்து ஒருவரோடு ஒருவர் சகோதராக நட்பாக பழகுங்கள், அன்பாக பழகுங்கள், சகோதரத்துவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்கின்றார்கள், வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அய்யஹ்ஜுர முஸ்லிமன் ஃபௌக ஸலாத். 3 நாளைக்கு மேல் எந்த ஒரு முஸ்லிமையும் வெறுத்து நீங்கள் வாழாதீர்கள். 3 நாளைக்குள்ள அந்த நீங்க சமாதானம் அடைஞ்சிடணும். 3 நாளைக்கு மேல அந்த வெறுப்பு உணர்வோ கோபமோ அல்லது பழிவாங்கக்கூடிய எண்ணமோ இவையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் மாற்றம் அடையணும். நீங்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், அன்போடு வாழணும், நட்போடு வாழணும். அப்பொழுதுதான் வியாபாரம், தொழில், மற்ற குடும்பம் எல்லாமே செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு என்ன செய்கின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹ்.